இது வந்து ஃப்ரைடே பிரியாணி செஞ்ச வீடியோ பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு பார்ட் 2 போடுங்க. அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். பிரியாணி தாளித்து விட்றதுக்கு நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சோன்னு ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பு வந்து ஒரு 2 எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல சிக்கனை, அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன்லேயே நம்ம மசாலா போட்டோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கனில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 3 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன், அதனால் 4.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கொதிச்சிட்ருக்க கேப்லேயே இந்த சைடு வந்து பாயில்டு எக்குக்கு வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓரளவு மீடியமாக சாப்பாடும் தண்ணியும் ஒரே அளவில் வந்தோடனே ஒரு 1/2 லெமனும் கொஞ்சோண்டு நெய்யும் வந்து ஊற்றிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். பிரியாணி தம்மில் இருக்கும்போது அப்படியே சிக்கன் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. 15 மினிட்ஸ் கழித்து பிரியாணியை பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, லைட்டாக குழஞ்சிருச்சு.